हाई फ्रेंड्स वेलकम टू संध्या कुटी चैनल நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க இது வீட்டிலேயே வந்து அரைச்சி எடுத்து வச்ச மாவு தான் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அதே மெஷர்மெண்ட் கப்பால 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சை விட கொஞ்சம் அதிகமா வந்து சோட்டா மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு கடலை மாவு கோதுமை மாவு எல்லாமே வந்து இந்த சோட்டா மாவு கூட கலந்து வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க எந்த கப்பால நம்ம அரிசி மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கரெக்டா இருக்கும் பாருங்க 2 கப்பால நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ இத வந்து கட்டிகள் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க கட்டிகள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இத நம்ம கலரி கொடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டோம் இப்போ இத வந்து இடைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ வந்து ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க எந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஆயில் சேர்க்கணும்ட்டு நான் சொல்றேன் மாதிரி இந்த கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒட்டி வராம இருக்கிறதுக்காக பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே கெட்டித்தன்மை வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்பதான் கையில வந்து ஒட்டாம நல்லா பிடிக்க வரும் பாருங்க நம்ம நல்லா கிளறி கொடுத்தாச்சு இப்ப இது ஒரு பிளேட்ல மாத்தி ஆற விட்டுக்கலாம் கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம ஆற விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் கையில ஒட்டி வராம இருக்கிறதுக்காக சேர்க்கும் போது கையில வந்து ஒட்டி பிடிக்காம அப்படியே வந்து நமக்கு ஈஸியா திரட்ட வரும் ஒருவேளை நீங்க வந்து கையில ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கரெக்டா இருக்கும் பாருங்க இது வந்து கரெக்டா இருக்கு இப்ப பாருங்க இந்த மாவு வந்து நம்ம எப்படி திரட்டி எடுத்துக்கலாம்ட்டு பார்க்கலாம் கொஞ்சமா வந்து மாவு எடுத்துக்குங்க மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கங்க ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வாங்க உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா பண்ணிக்கணும்னாலையும் இது அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் நான் இன்னொன்னுமே திரட்டி காமிக்கிறேன் பாருங்க
கொஞ்சமா லைட்டா வந்து மாவு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் கையில வந்து ஒட்டி வராம இருக்கும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து மேலும் பள்ளமா வந்து இருக்கும் கடைகள் எல்லாம். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம இது போலவே எல்லா மாவுகளையும் நம்ம திரட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இது போல நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம். இன்னுமே வந்து ஒரு பிளேட் அளவுக்கு வருங்க. இப்போ இதை நம்ம எப்படி பொரிக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பொரிக்கிறதுக்கான தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு பீஸுகளா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கையில வந்து தண்ணி படாம வந்து பாத்துக்குங்க, மேல வந்து சிதறி விழும். பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுட்டோம். போட்ட உடனே வந்து திருப்பி விடக்கூடாது. பாருங்க, ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வருது. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, மீடியமான ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்குங்க. பாருங்க, குர்குரே வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப எல்லா குர்குரேவும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு பின்னாடி என்னென்ன மசாலா சேர்க்கறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, எல்லா குர்குரேவும் நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்க்கிறோம்ட்டு பார்க்கலாம். கொஞ்சமா வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இனிப்பு காரெல்லாம் சேர்த்து இருக்கிற போதுதான் இந்த குர்குரே வந்து கரெக்டா இருக்கும், கடையில கிடைக்கிற மாதிரி. இப்ப இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப மேல் பக்கம் வந்து உப்பு வந்து இருக்கணும் இல்லைங்களா, அதனால உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. கையால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. அப்பதான் வந்து மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். பாருங்க, இந்த சத்தமே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மொறுமொறுப்பா வந்திருக்குன்ட்டு. வீட்லயே வந்து சுலபமா பசங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு நாம குர்குரே வந்து ஹைஜீனிக்கா வீட்டிலே செய்து கொடுத்துடலாம். பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு எம்மியா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த குர்குரே ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.